ஒருத்தவங்க ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களாக அவங்க இருப்பாங்கன்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சில ஜோதிட நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டாவது திருமணம் நடக்கும், நிறைய வாழ்க்கையில் அடிபடுவாங்க, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடையிற மாதிரி, எல்லாம் நல்லா கூடி வர நேரத்தில் திடீர்னு பரமபத விளையாட்டில் பாம்பு வாயில் சிக்கி கீழே போகிற மாதிரி சிலதெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ இந்த சனி பகவானும் செவ்வாயும் எதிரெதிர் கிரகங்களாக இருப்பவை, ஒன்று தண்ணின்னா இன்னொன்று நெருப்பு, அந்த மாதிரி எதிரெதிர் கிரகங்களாக இருக்கிறதுனால அந்த கிரகங்கள் சேர்க்கையால் வரக்கூடிய பாதிப்புகளை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஜோதிட நூல்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அங்க பிரதர்ஷனம் நாம் செய்வதனால, இப்போ அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு திருப்பதியிலெல்லாம் அங்க பிரதர்ஷனம் செய்வதுண்டு. காலையில் அதிகாலையில் 2:30 மணி அல்லது 2:45 மணிக்கு அங்க பிரதர்ஷனம், நம்ம உடம்பாலேயே இறைவனை உடலையே உருட்டி இறைவனை மனதிலே நினைத்து நாம் அந்த மாதிரி ஒரு பிரதர்ஷனம் வலம் நாம் இறைவனை வணங்குறது, அது அதுக்கு ஒரு பெரிய பரிகாரம். ஏன்னா இந்த 2 கிரகங்கள் பார்த்தாலோ சேர்ந்தாலோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் இருக்கும், வயிற்றுக்கோளாறு இருக்கும், அசிடிட்டி தொந்தரவுகள் இருக்கும், சொத்து பிரச்சனை இருக்கும். நான் இடம் வாங்கி போட்டிருந்தேன், ஆனால் அந்த இடத்த இன்னொருத்தவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க, அப்புறம் கோர்ட்டு கேஸ் போனோம், 11 வருஷமாக சிவில் கேஸ் நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். இதுக்கு நமக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வ கோவிலோ அல்லது நாம் வேண்டிக்கிட்டது கோவிலுக்கோ அங்க பிரதர்ஷனம் செய்வதன் மூலமாக இந்த சனி செவ்வாய் பார்வை சேர்க்கையால் ஏற்படக்கூடிய தர்ம சங்கடங்கள், மோசமான சூழ்நிலைகளை நிச்சயமாக நம்ம கடந்து வந்துடலாங்க. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகருங்கிற பழமொழியே வேறு தாங்க. அடிமேல அடி வைத்தால் ஆண்டவன் அருள் கிடைக்கும். சிலர்லாம் அடி பிரதர்ஷனம் வருவாங்க, அப்படி அடி எடுத்து வச்சு வேகமாக தாண்டி நடக்காமல் ஒரு அடிக்கு அடுத்தது இன்னொரு அடி அப்படி எடுத்து அழகாக காலில் நடந்து இறைவனை வணங்குவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யார், அதுக்கு என்ன கிரகம் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு, இந்த 3 கிரகங்கள் தான். ஏன்னா நம்ம கணக்கு பார்த்து எடுத்து கணக்காக காலடி வச்சு நடக்கிறோம் இல்லைங்களா, அது காரணம் புதன். கணக்குன்னு வந்துட்டாலே அங்கே புதன் வந்துடும். இறைவனை வேண்டிக்கிட்டே நடக்கிறதுனால அங்கே குரு பகவான் வந்துடுவார். அதே மாதிரி உடல் அசைவு இயக்கம் எல்லாத்துக்கும் செவ்வாய் காரணமாக இருக்கிறதுனால இந்த 3 கிரகங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லா வேலை செய்யணும், ஆக்டிவேட் ஆகணும், புதனால் யோகம் கிடைக்கணும் அப்படின்னா அடிப்பிரதர்ஷனம் இறைவனை வணங்குவதன் மூலமாக இறைவனுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா கடுமையாக அந்த அலகெல்லாம் குத்திட்டு வணங்கிட்டு வருவாங்க. முருகப்பெருமானுக்கு முருக பக்தர்கள் முரட்டுத்தனமான பக்தி உடையவர்கள், அசைக முடியாத ஒரு ஆணித்தரமாக ஆழமான பக்தி உடையவர்கள் முருகனுடைய பக்தர்கள். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அலகு குத்திப்பாங்க, நாக்க நீட்டி நடுவில் வேலால் குத்திப்பாங்க. அந்த மாதிரி அலகு குத்திக்கிறவங்க, அலகு குத்திக்கிட்டு வேண்டிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ ஒருத்தவங்க ஜாதகத்தில் செவ்வாய் குரு கேது இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அப்போ என்னாகும், குரு பகவானுடைய வலிமை குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த கேதுகிட்டேருந்து இந்த குரு பகவானை காப்பாற்றி கொண்டு வரத்துக்கு முருகப்பெருமானிடம் அலகு குத்தி வழிபடுவதன் மூலமாக குரு செவ்வாய் கேது அந்த 3 கிரகங்களுடைய நல்ல பலன்கள், யோக பலன்கள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அதாவது பூக்களாலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பாடிக்கிட்டே பாடல்கள் பஜனை மூலமாக இறைவனை வணங்குவாங்க. அதுக்கு என்ன காரணம், சுக்கிரன் தான், அவர் தான் இசைக்கு அதிபதி. இப்படி ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு எளிய பரிகாரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஜோதிடர்கள் மூலமாக எளிய பரிகாரங்களை ஜோதிட நூல்கள் படித்தறிந்தவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்பமயமாக்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தரக்கூடிய நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.